வென் டயக்ராம். வென் டயக்ராம்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். செட்ஸுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற டயக்ராம் தான் வென் டயக்ராம். ஓகே, அந்த டயக்ராம்ஸ்க்கு ஃபிகர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரெக்டாங்கிள் ஷேப்லையும் சர்க்கிள்ஸ் ஷேப்லையும் யூஸ் பண்ணுவாங்க. யூனிவர்சல் செட்டை ரெக்டாங்கிள் ஷேப்பில் மென்ஷன் பண்ணணும். அதோட சப்செட்ஸ் எல்லாம் சர்க்கிளில் மென்ஷன் பண்ணணும். வென் டயக்ராமை கண்டுபிடிச்சவர் லாஜிஷியன் ஜான் வென். வென் டயக்ராமுக்கு கொடுத்துருக்க டெஃபினிஷன் என்னன்றதை பார்க்கலாம். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் செட்ஸ் கேன் பி ரெப்ரசன்டட் by means of diagrams which are known as Venn diagram. These diagrams consist of rectangles and closed curves, usually circles. The universal set is represented by rectangle and its subsets by circles. சொன்னது அப்படியே இருக்கா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு யூனிவர்சல் செட் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. இஸ் தி யூனிவர்சல் செட் அண்ட் A ஈக்குவல் டு ஈவன் நம்பர்ஸ் 2 to 10 வரைக்கும் இருக்கிற நம்பர் இஸ் இட்ஸ் சப்செட்ஸ். ஓகே, இப்போ யூனிவர்சல் செட்டு எந்த ஷேப்பில் வரையணும் சொன்னேன், ரெக்டாங்கிள் ஷேப்பில். ஓகே, அதோட சப்செட்ஸ்னால் என்ன, அந்த யூனிவர்சல் செட்டுக்குள்ளே இந்த சப்செட்டோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். 2, 4, 6, 8, 10 இதுக்குள்ளே வந்துருமா, அதை அப்படியே ஃபிகரில் மார்க் பண்ணணும். அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளுக்கு உள்ள அந்த சர்க்கிளை ட்ரா பண்ணணும். அப்போ தான் அந்த சப்செட்ஸுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸும் யூனிவர்சல் செட்டுக்குள்ளே வரும். 2, 3, 5, 7, 9 அண்ட் 2, 4, 6, 8 இதெல்லாம் சப்செட்டுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ். இதை ட்ரா பண்ணும்போது யூனிவர்சல் செட்டுக்கு வியூவை வெளியில் போடுங்க. சப்செட்டு எந்த செட்டோ அதையும் வெளியில் போடுங்க. உள்ளுக்குள்ளே போட வேண்டாம், ஏன்னா உள்ளுக்குள்ளே எலிமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ண இடம் வேணும். அதனால் வெளியிலே போடுங்க. 2 சர்க்கிள்ஸ் 3 சர்க்கிள்ஸ் இருக்குதுன்னா கரஸ்பாண்டிங்காக வெளியிலே பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வென் டயக்ராம்னா என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ நமக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸில் யூனியன் ஆஃப் 2 செட்ஸ், இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 செட்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நார்மலாக அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் என்ன, அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி செட்ஸ்லையும் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி. ஸோ அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஆப்ரேஷன்ஸ் ஆன் செட்ஸ், யூனியன் ஆஃப் செட்ஸ், இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ், டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட்ஸ். இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ்லேயே டிஸ்ஜாயிண்ட் செட்ஸும் வந்துடும். யூனியன் ஆஃப் செட்ஸ் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் செட்ஸோட எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணி எழுதுறது தான் யூனியன் ஆஃப் செட்ஸ். ஆடுனா அடிஷன் கிடையாது, ஒரே குரூப் பண்ணி எழுதுறது, அவ்வளோதான். இந்த யூனியனை மென்ஷன் பண்ணுற சிம்பல் இது யூன்ற சிம்பல் மூலமாக மென்ஷன் பண்ணுவோம் யூனியனை. யூனியன் ஆஃப் செட்ஸ் டெஃபினிஷன் சொல்கிறேன். the union of 2 sets A and B is the set C. யூனியன் பண்ணும்போது அது இன்னொரு செட்டாக மேக் ஆகுது, which consist of all those elements which are either in A or in B. ஏயில் இருக்கிறது பியில் இருக்கிறது ரெண்டும் சேர்ந்து, including those which are in both. ரெண்டுத்துலேயும் ஒரே எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகலாம், அந்த எலிமெண்ட்ஸும் சேர்ந்து வரும். இதில் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னா A union B equal to set of all x such that x belongs to A or x belongs to B. இந்த x ஏலேருந்து வந்திருக்கலாம், இல்லைன்னா பியிலேருந்து வந்திருக்கலாம். யூனியன் அப்படின்னா ஆர் அப்படின்னா அர்த்தம். ஆர் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும். பின்னாடி எக்ஸசைஸில் அது தேவைப்படும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ யூனியனுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் 12 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 12, at A equal to 2, 4, 6, 8 and B is equal to 6, 8, 10, 12. Find A union B. ஜஸ்ட் இதில் இருக்க எலிமெண்ட்டும் அதில் இருக்க எலிமெண்ட்டையும் குரூப் பண்ணி எழுதணும், சேர்த்து ஒரே செட்டாக எழுதணும், அவ்வளோதான் A யூனியன் B. A யூனியன் B ஈக்குவல் டு இதில் இருக்க எலிமெண்ட்ஸை ஃபுல்லாக முதல்ல எழுதிடலாம். 2, 4, 6, 8. இப்போ இந்த செட்டுக்கு வாங்க. இதில் இருக்க எலிமெண்ட் இதில் என்னென்ன இருக்குது, 6, 8 இருக்குது, ரிப்பீட் ஆகிருக்கு. இதே எலிமெண்ட்ஸ் இங்கேயும் இருக்குது. ஸோ செட்டுன்னு எழுதும்போது எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது இல்லையா, அதனால் இந்த 2 எலிமெண்ட்ஸ் ஏற்கனவே எழுதிட்டனால இது ரெண்டையும் விட்டுட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸை எழுதணும். இவ்வளோதான் A யூனியன் B. ஸோ யூனியன் வச்சு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் யூனியன். இப்போ A யூனியன் பின்னு போட்டாலும் B யூனியன் ஏன்னு போட்டாலும் ஆன்சர் மாறாது. ஸோ A union B equal to B union A.
இது காமுடேட்டிவ் லா. ஞாபகம் இருக்கா? அல்ஜிப்ராவில் படித்தது. ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படி போட்டாலும் முதல்ல ஏ யூனியன் பி போட்டுட்டு ரெண்டாவது சியை ஆட் பண்ணாலும் இல்லை பி யூனியன் சி கேல்குலேட் பண்ணிவிட்டு அடுத்து ஏ ஆட் பண்ணாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரும். திஸ் இஸ் கால்டு அசோசியேட்டிவ் லா. ஏ யூனியன் பை, பையனா என்ன? ஐடென்டிட்டி தானே, லா ஆஃப் ஐடென்டிட்டி. திஸ் இஸ் லா ஆஃப் ஐடென்டிட்டி எலிமெண்ட். ஏ யூனியன் பைனா ஈக்குவல் டு ஏ தான். பையில் என்ன எலிமெண்ட் இருக்கும்? எலிமெண்ட்டே இருக்காது. ஸோ ஏயை பையோட ஆட் பண்ணும்போது திரும்பவும் ஏஏ தான் கிடைக்கும். ஸோ ஏ யூனியன் பை ஈக்குவல் டு ஏன்னு வருது. இதுக்கு லா ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்னு பேர். பை இஸ் தி ஐடென்டிட்டி ஆஃப் யூ, யூனிவர்சல் செட். ஏ யூனியன் ஏன்னா திரும்பவும் ஏஏ தான் கிடைக்கும். ரெண்டு தடவை ஒரே செட்டை ஆட் பண்ணால் அதே செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ட்வைஸ் வரும். ஆனால் ஒரு செட்டில் வந்து எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்றனால திரும்ப ஏ தான் ஆன்சராக வரும். ஸோ ஏ யூனியன் ஏ ஈக்குவல் டு ஏ. இதுக்கு பேர் ஐடெம்போடன்ட் லா. நெக்ஸ்ட் ஒன் யூனிவர்சல் செட் யூனியன் ஏ அப்படின்னு போட்டோம்னா யூ தான் வரும். ஸோ லா ஆஃப் யூ இதுக்கு பேர், லா ஆஃப் யூனிவர்சல் செட். அடுத்து இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். இதில் டெஃபினிஷன் பார்த்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் போகலாம். இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். The intersection of two sets A and B is the set of all those elements which belong to both A and B. ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் தான் A intersection B. ஓகே, symbolically we write A intersection B equal to set of all x such that x belongs to A and x belongs to B. இப்போ அண்ட்ன்ற கீவேர்டு யூஸ் ஆகுது பாருங்க. ரெண்டுத்துலேயுமே இருக்கணும், ஏலேயும் இருக்கணும் பிலேயும் இருக்கணும். அதுதான் இன்டர்செக்ஷன். ஓகே, எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். லெட் ஏ ஈக்குவல் டு 2 4 6 8 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 6 8 10 12. இதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்து ரெண்டுக்கும் காமனாக இருக்குது? 6 8 6 8 இல்லையா? அதர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் காமன் கிடையாது. இன்டர்செக்ஷன் அப்படின்னு பார்த்தா ரெண்டு செட்டுக்கும் காமனாக என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் ஏ இன்டர்செக்ட் பி. ஸோ ஏ இன்டர்செக்ட் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 6 8. அவ்வளோதான். ஏ யூனியன் பின்னு போட்டால் தான் இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸும் சேர்ந்து வரும். இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ், ரெண்டு செட்டுக்கும் காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் ஏ இன்டர்செக்ட் பி. இப்போ இன்டர்செக்ஷன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடெம்போடன்ட்டு இதெல்லாம் தான் இன்டர்செக்ஷனில் எப்படி வரும் அப்படின்றத பார்த்துக்கணும். எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் 1.4ல் இது தேவைப்படும். A intersect B equal to B intersect A. This is commutative law. A intersect B intersect C is equal to A intersect B intersect C. ஸோ முதல்ல A intersect B கண்டுபிடிச்சி அதுக்கடுத்து அந்த செட்டோட Cயை கம்பேர் பண்ணாலும் B intersect C கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த செட்டோட A intersect பண்ணாலும் ஒரே தான் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் அசோசியேட்டிவ் லா. பை intersect A அப்படின்னா பை தான் வரும். பையில் எம்டி எலிமெண்ட்டு, காமன் எலிமெண்ட்ஸ்லாம் குரூப் பண்ணுறது தான் இன்டர்செக்ஷன். பையன்ற செட்டில் எலிமெண்ட்ஸே இல்லை, அப்போ அதோட ஏன்ற செட்டை கம்பேர் பண்ணும்போது பை தான் ஆன்சர். ரெண்டுத்துக்கும் காமனாக எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ பை இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ யூனிவர்சல் செட்டு இன்டர்செக்ட் ஏ போட்டால் ஏ தானே வரும், டு ஏ. இதுக்கு பேர் லா ஆஃப் பை, லா ஆஃப் யூ. அடுத்து ஏ இன்டர்செக்ட் ஏ அப்படின்னா ரெண்டு செட்டு ஒரு சேம் செட்டை இன்டர்செக்ட் பண்ணால் ஏ தான் ஆன்சர். திஸ் இஸ் ஐடெம்போடன்ட் லா. அடுத்து ஏ இன்டர்செக்ட் பி யூனியன் சி. இதை கொஞ்சம் நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. ஏ இன்டர்செக்ட் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ட் பி யூனியன் ஏ இன்டர்செக்ட் சி. ஓகே, திஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அடுத்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட்ஸ். ரெண்டு செட்டுக்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? டிஃப்ரென்ஸ்னா என்ன? ஏன்ற செட்டில் சம் எலிமெண்ட்ஸ் இருக்கும், பின்ற செட்டில் சம் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஏயில் பியில் இருக்க எலிமெண்ட்ஸும் சேர்ந்து இருக்கும். ஏயிலிருந்து பியில் இருக்க எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் ஏ மைனஸ் பி. அதான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட்ஸ். The difference of sets A and B is the set of elements which belong to A but not to B. Okay. Example 18. Let A equal to 1 2 3 4 5 6, B is equal to 2 4 6 8. Find A minus B and B minus A. இப்போ செட் A and செட் Bக்கு நடுவில் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு A minus B. A minus B போட்டால் ஏலேருந்து பியில் இருக்க எலிமெண்ட்டை மொத்தமாக எடுத்துடணும்.
பியில் இருக்கிற எலிமெண்ட்டை ஏலேருந்து எடுத்துடணும். பியில் இருக்கிற எலிமெண்ட் ஏல என்ன இருக்குது? 2 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது, 8 இல்லை. ஸோ இந்த 3 எலிமெண்ட்டை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 1, 3, 5 இதுதான் A மைனஸ் பி. பியில் இருக்கிற எலிமெண்ட் ஏல இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்டை எழுதணும். தட் இஸ் A மைனஸ் பி. இதே தான் B மைனஸ் ஏ. ஏல இருக்கிற எலிமெண்ட்டு பியில் இருந்துச்சுன்னா அந்த எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சம் பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸை மட்டும் எழுதணும். இப்போ என்ன எலிமெண்ட்ஸ் பியில் இருக்கிற எலிமெண்ட் ஏல இருந்துச்சு? 2, 4, 6. இந்த 3 எலிமெண்ட்டு ஏல இருக்குது. இப்போ ஏல இல்லாத வேற ஒரு எலிமெண்ட் என்னது? 8 மட்டும்தான். ஸோ தட் இஸ் B மைனஸ் ஏ. B minus A is equal to singleton 8. So A minus B is not equal to B minus A. இல்லையா?